ஒரு தவறும் வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து பண்ணுது. என்ன பார்த்தீங்கன்னா, கல்வியை ரெண்டாக பிரிச்சது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உலக கல்வி, மார்க்க கல்வி. துனியாவுடைய கல்வி, பில்டிங் கட்டுறது யார், எதோட என்ன கல்வி? உலக கல்வி. குரான் ஓதுறது மார்க்க கல்வி. சாஃப்ட்வேர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உலக கல்வி. தொழிலுடைய சட்டத்திட்டங்கள் மார்க்க கல்வி. இப்படி நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து சரியானதா கேட்டால் என்ன சொல்கிறோம்? மார்க்க கல்வி நமக்கு தேவை, உலக கல்வி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, தேவையில்லைன்னு சொல்கிறதில்ல. இப்போ கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கும், உலக கல்வியும் கொஞ்சம் தேவை அப்படின்ட்டு. பிரச்சனை இல்லை, உலக கல்வி கற்றுக்கலன்னா நம்ம சொர்க்கத்துக்கெல்லாம் நரகத்துக்கெல்லாம் போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து குரான் வந்து பிரிக்கவே இல்லை. இதுவும் மார்க்க கல்வி தான். எது? ஆமாம். இப்போ பில்டிங், இப்போ சாஃப்ட்வேரில் எது ஹலால் ஹராமுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சாஃப்ட்வேர்னால் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது அதில் எந்த செயல் ஹராம் ஹலால்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இது வந்து ஒரு தவறான விஷயம். இப்போ இங்கே அதனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கல்வியாக இன்றைக்கி வந்து இன்ஸ்டிடியூட்டும் பிரிஞ்சு கிடக்கு. இந்த மதரசா தனியாகவும் துனியா நாலேஜ் தனியாகவும் எப்போ பிரிச்சுவாங்க? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மதரசாவுடைய பின்னணிகள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏபிசிடி வெளியே போய் கற்றுக்கிட்டாங்க, அலிபேத்தை மட்டும் தான் இங்கே கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற அதுதான் கிடையாது. ஒரே கல்வி முறை தான் இருந்தது. அதை வந்து நம்ம மாற்றிருக்கோம். இப்போ அதனால் என்ன ஏற்பட்டுச்சு? இந்த மதரசாக்கள்லாம் இந்த வெள்ளக்காரன் காலத்தில் தான் இந்த மதரசாக்கள், இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேவபந்து மதரசா இதெல்லாமே இப்போ தான் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்னாடி கல்வி அப்படின்னா ஒரே பேக்கேஜை தான் வச்சுருந்தாங்க. அப்போ துனியாவுடைய விவகாரங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அதுவும் வந்து உலக கல்வி கிடையாது, மார்க்க கல்வி தான். அதனால் என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகை ரெண்டு வகையான மக்கள் உருவாயிட்டாங்க. கல்வியாளர்களில் இன்னைக்கு சொசைட்டியில் ரெண்டு வகையான மனிதர்கள் வந்து உருவாயிட்டாங்க. ஒரு வகை மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, உலகில் அனைத்து துறை சார்ந்த அறிவும் அவர்களுக்கு இருக்கும். ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்துறது, ரயில்வே துறை எப்படி நடத்துறது, அந்த அறிவு அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் படித்தவனுக்கு ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் துறை எப்படி நிர்வாகம் செய்கிறது எல்லாமே அவனுக்கு இருக்கும். எல்லா துறை சார்ந்த அறிவும் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு நீதினா என்னன்னு அவனுக்கு தெரியாது. புரியுங்களா? நீதினா என்னன்னு அவனுக்கு தெரியாது, நியாயம்னா என்னன்னு தெரியாது, எந்த முறையிலான சரி தவறு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது. இதனால் இந்த பூமியில் என்ன ஆயிடுச்சு? ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு ஃபசாது உண்டாயிருச்சு. இந்த வகையான மனிதர்கள் காரணமாக என்ன ஆயிடுச்சு? ஃபசாது உண்டாயிருச்சு. இவன் அறிவுக்கு பட்டதெல்லாம் இவன் செய்கிறான். இவன் நினைக்கிறான் விபச்சாரம் ஆணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதும் ஒரு மனித உரிமைக்கு உட்பட்ட ஒரு செயல் நினச்சி இவன் பாட்டுக்கு தீர்ப்பளிச்சுட்டு போயிட்டான். இவனால் என்ன ஆகிப்போச்சு? இப்போ சொசைட்டியுடைய ஸ்டேரிங் யார் கையில் இருக்குது? இந்த மாதிரியான ஆட்கள் கையில் தான் இருக்குது. அப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு? பூமியில் ஃபசாத் ஆயிடுச்சு. இவனுக்கு இந்த அறிவு கொடுக்கப்படல. அப்போ இதே இன்னொரு வகை, இதுக்கு நேரம் ஆப்போசிட் எதிர் வகை மக்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு துனியாவில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே தெரியாது. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நாலேஜ் விட்டுருங்க, இந்த பூமி ரன் ஆகிறதுக்கு எத்தனை துறைகள் தேவை அப்படின்னே தெரியாது. விவசாயத்துறை என்ன இருக்குது, அமலாக்கத்துறைன்னு இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட் பேருக்காவது நமக்கு தெரியுமா? குரான் ஹதீஸ் நாலேஜ் இருக்கிற யாருக்குமே டிபார்ட்மெண்ட்டுன்னு என்னன்னே தெரியாது. எந்த நிர்வாகம், எந்த சர்டிஃபிகேட் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு துறை உலகம் சார்ந்த துறை எந்த ஆஃபீஸுக்கு போகணும்னு கூட தெரியாது. ஓட்டர் ஐடி வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ் போகணுமா, நகராட்சி ஆஃபீஸ் போகணுமான்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸுக்கு என்ன வேலை, இதுக்கு என்ன வேலை, இதோடைய ரோல் என்ன, இவன் ஏன் இங்கே இருக்கான், விஓடைய ரோல் என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த அறிவே நமக்கு கிடையாது. அதனால் இவர்களுக்கு வந்து சரி எது தப்பு எதுங்கிறது ஓரளவுக்கு தெரியும். குரான் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மக்கள் வழி நடத்துகிற இடத்துல இல்லை. ஃபசாது செய்கிறவனுடைய அவனை வந்து நீங்கள் தடுக்கவும் முடியாது. இப்போ பூமியில் என்ன நடக்குது? ஃபசாது செய்கிறத இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஒன்றும் இவனால் தடுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவு ரெண்டுமே அறிவு. எது? இந்த உலகை வழி நடத்தக்கூடிய அறிவு யாருடைய இல்மு? அது அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அறிவு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரெண்டு குரூப்பும் மோதிக்குது. இவன் மதவாதியாக பார்த்து இவனை தனியாக வச்சிருக்கான். இவன்கிட்ட போய் இவன் கேட்க மாட்டான். எந்த நீதிபதியும் வந்து மனித குலத்துக்கு ஏற்ற தீர்ப்பு எப்படி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி மதரசாவில் வந்து ஃபத்வா கேட்பானா? இது மாதிரி ஒரு சிக்கலான கேஸ் எங்கிட்ட வந்திருக்கு. ரெண்டு ஆம்பளை பசங்களும் முறை தவறி நடந்துக்கிட்டாங்க. கேட்டால் நாங்கள் இப்படி தான் வாழ்வோங்கிறான். மனித குலத்துக்கு ஒரு சேலஞ்சான முதல் வழக்காக வந்துருச்சு. எப்படி தீர்ப்பளிக்கலாம்னு நம்மகிட்ட கேட்குறானா? கேட்க மாட்டான். ஏன்னா நம்மளை முட்டாளான்னு நினைக்கிறான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு. இஸ்லாம் ஏன் தெரியுமா அதிகமான? இஸ்லாத்தில் இப்படி ஒரு தீன் இருக்கிறதே நான் முஸ்லீம் ஏன் தெரியுமா தெரியல. ஏன்னா இப்படி ஒரு தீன் இருந்தால் நாம் எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்தவன் என்ன நினைக்கிறான்? நாம் ஒரு சூட்கேஸ் கையில் வச்சு திரிஞ்சிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே தங்கம் இருக்குது. ஆனால் நம்ம கையில் இருக்கிறதுனால அதை எவனுமே திறந்து பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் ஒரு பிச்சைக்கார பயலாக இருக்கான். நாம் ரோட்டில் போகிறோம்லாம், ஐயா சாப்பாடு கொடுங்க இப்படிங்கிறோம். இவங்ககிட்ட தங்கம் உள்ள இருக்கிறதுன்னு தெரிஞ்சது என்ன நினைப்பான்? தங்கம் இவங்ககிட்ட இருந்தால் இவன் ஏன் ஊர் ஊரா பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கிறான்? அந்த தங்கத்தை எடுத்து இவனே பயன்படுத்திக்குவான்ல. அப்போ இஸ்லாமிய நாடுகளை பார்க்குறான். அதெல்லாம் அவங்ககிட்ட டெக்னாலஜி பிச்சை எழுந்திட்டு இருக்கு. தானே உண்மை? டெக்னாலஜி பிச்சை எழுந்துட்டு, ஐயா அனல் மின் நிலையம் எப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பிச்சை போட்டிங்கன்னா, ஏதோ நாங்கள் பெட்ரோல் வித்த காசு வச்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறான். பெட்ரோல் வச்சிருக்கான், எடுக்க தெரியல. பெட்ரோல் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சாக தெரியுமில்ல. இப்போ சமீபத்தில் ஒரு நாட்டில் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டது. பெட்ரோல் வந்து 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இப்படி உள்ளே இருக்கும். அவ்வளோ தூரம் ட்ரில் பண்ணுற அளவு யார்கிட்டையுமே டெக்னாலஜி கிடையாது. அதை பம்பிங் பண்ணுறதுக்கு, அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் அமெரிக்கானால் மட்டும்தான் முடியும். அதனால தான் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த அரசாங்கத்தினாலையும் செய்ய முடியாது. சவுதியினால் பெட்ரோல் எடுத்து விற்க முடியாது. அதனால தான் அராம்கோ, அது ஹராம்கோவாக போச்சுது. அது அராம்கோவுடைய டைப்பில் வச்சு தான் அதனால் பண்ண முடியும். அவங்களால தனியாக பண்ண முடியாது. டெக்னாலஜி வளர்த்திக்காமல் இவங்க ஏன் இருக்காங்க? சவுதிகிட்ட வந்து எவ்வளோ ராணுவ பலம் இருக்குது?
பணம் தானே தேவை ஆயுதம் வாங்குறதுக்கு, வாங்க வேண்டியது தானே. டெக்னாலஜி அவன் வந்து S40 என்ன S400 இவன் ரஷ்யா வச்சிருக்கான், அந்த டெக்னாலஜி வாங்கி ஆன்டி மிசைல் டெக்னாலஜி வாங்கினா அவன் எதுக்கு யமன்லேருந்து சரி ஈரான்லேருந்து வந்து 16 ட்ரோன் வந்து அடிச்சிட்டு போகுது. அதில் வந்து எப்படி உனக்கு பாதுகாத்துக்கணும் இல்லை, நீயே பாதுகாக்கல. அமெரிக்கா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டிய அமெரிக்கா காசு வாங்கிட்டு வாட்ச்மேன் வேலை ஒழுங்காக பார்க்கல. கேட்டால் என்னங்கிறான், நீங்கள் கொடுத்த டார்ச் லைட்டு கம்மியாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண கொடுங்க, ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. சொன்னார்ல இப்போ கடைசியாக 2 வாரம் விட்டுட்டு போனால் கூட உங்களால் சொந்தமாக நிற்க முடியாது. இப்போ விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு மிஸ்பேலன்ஸ் இந்த பூமியில் ஆயிருச்சு. இதனால் பூமியில் ஃபசாத் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, கல்வியை நம்ம 2ஆக பிரித்தோம். இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ உலக விஷயங்கள் நம்ம குரானோட பொறுத்துனா என்ன சொல்கிறாங்க, குரானோட இப்படிலாம் பொருத்தாதீங்க, துனியா விஷயம் எங்கே இருக்குது, குரான் எங்கே இருக்குது, நீங்கள் என்னங்க இதெல்லாம் கொண்டாந்து குரானில் காமிக்கிறீங்க, நீங்கள்